காய்ஸ், இப்போ வந்து நான் இந்த கடலாக்கட்டையை பற்றி கொஞ்சம் இதான் கடலாக்கட்டை வாங்கிட்டு வந்த கடலாக்கட்டை. இது வந்து 3 kg கடலாக்கட்டை. ப்ரைஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணவில்லை, ஏன்னா இது வந்து கிஃப்டாக தரலான்னு தான் வாங்கினது. இது நேதாஜி அண்ணனுக்காக தான் வாங்கினது, ஆனால் கொடுக்க மனசே வரல. எங்கிட்டே இந்த மாதிரி கடலாக்கட்டை வாங்கணும்னு நிறைய நாள் நினச்சிக்கிட்டது. திடீர்னு தான் அவருக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் கிஃப்டாக நல்ல கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பயங்கர வெயிட்டு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்கேஸ் அப்படி திடீர்னு யோசனை வச்சு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது எப்படி சைஸ் தெரியாதுல்ல, சும்மா நெட்டில் தான் சர்ச் பண்ணேன். ஆறுமுகம் கவுண்டம்பாளையத்தில் வந்து கல்பனா தேட்டர்னு நினைக்கிறேன். கல்பனா தேட்டர் பக்கத்தில் இருக்கு. நேர்லேயே போய் பார்த்தேன். சும்மா ஜஸ்ட் ஹிந்து ஆர்டிக்கல் எல்லாம் வந்து கொரோனா பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட லைட்டாக பேசுகிறேன். செம கேரக்டருங்க. நேதாஜி வந்து பெருசாக ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டார். நானா ஹெல்த்தியாக சாப்பிடுங்கண்ணா, டயத்துக்கு சாப்பிடுங்கண்ணா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் பண்ணவே மாட்டார். என்னடா அப்படியே பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த இது அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம கொடுத்ததான் பண்ணணும்னு அவர்கிட்ட இல்லை. அறிவு இருக்கு, ஸ்மார்ட்டு, படிக்கிறாரு, புக்கு கொடுக்க முடியாது. அவர் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருப்பார், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் நமக்கு தேவை. அவர் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு காய்ஸ். அதான் எனக்கு வருத்தமே. அதுக்காக தான் சரி ஏதாச்சும் ஒன்று டெக்னிக்கலாக இது அவரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், அவரை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும்ட்டு யோசிச்சுருந்தேன். கடலாக்கட்டை பார்த்தேன், போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து எனக்கு கொடுக்க மனசே இல்லை. சூப்பராக தான் இருக்கு இந்த கடலாக்கட்டை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவர் இந்த கடலாக்கட்டையெல்லாம் நார்த் இந்தியாக்காரங்க செய்வாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா. அண்ணா வணக்கம். எப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன். எப்படின்னா 100 கடை ஏறி இறங்கியிருக்கும். 100 கடையில் ஏறி இறங்கி எல்லா கடைக்காரும் ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே பெருசுன்ட்டு. ஓகேண்ணா. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பழகுனீங்க? யாருக்கிட்ட பழகுனீங்க? யார் சொல்லித்தந்தா? பர்ச்சேசிங் தான். இல்லை, பழகுனது சொல்லித்தந்தது, இந்த இது பண்ண சொல்லித்தந்தது பரம்பரை. ஓகே ஓகே. நீங்கள் நேட்டிவ் கேரளாங்களா? இங்கீங்களா? கேரளா. பரம்பரையாகவே ஸ்டார்டிங்கில் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சது நார்த் இந்தியாவில் தானே அதிக ஃபேமஸ். இங்கேயும் ஃபேமஸுங்களா? இதெல்லாம் பார்த்தா தெரியும். அதான் எனக்கு நீங்கள் இந்த சும்மா ஜென்ரலாக தான் சர்ச் பண்ணேன். அதுலேருந்து தான் வந்துடுச்சு. இங்கேயும் முதல்ல இருந்திருக்கு. ஓகே. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உங்கள் நேட்டிவ்ங்கண்ணா? கேரளாவில் எங்கண்ணா? சர்ஃபனசேரி. எது பக்கத்தில்? எந்த டிஸ்ட்ரிக் வரும்? பாலக்காடு. ஓகே ஓகேண்ணா. ஓ, இங்கே வந்து ஓகேங்க. இதுக்கு வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு இந்த எல்லாரும் தேவைங்கிறதுக்குனால ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம். இதுக்கு வெயிட்டு அந்த இது போடுறீங்கல்லண்ணா, வெயிட் வந்து கால்குலேஷன் பண்ணி எல்லாருமே செய்ய முடியாதுல்ல, எல்லா ஆசாரியும் செய்ய முடியாது. இல்லைண்ணா. 3 வயசு குழந்தைக்கும் கூட. ஓகே இந்த சின்னது இது 5 வயசு குழந்தைக்கெல்லாம். ஓகே. குழந்தைகளுக்கு கூட ஆகுது. ஓகேண்ணா. 8 கிலோ 1/2 கிலோ தான் வெயிட்டு. 1/2 கிலோ இருக்கு வெயிட்டு. என்ன குவாலிட்டி, என்ன ஃபினிஷிங் பாருங்க. ஆமாண்ணா, செமையாக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஃபாதர் தான் சொல்லி தந்தார்? ஃபாதர் தான். ஓகே. இப்போ வந்து எல்லா பக்கமே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கல்ல? நான் செய்து வைக்கிறதோட சரி, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்கண்ணா. ரொம்ப இது இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்னா? இருக்கிறதுலே சின்னது இந்த இது தானே?
ப்ரைஸ் வந்துட்டு அப்படி இது இது 1000 ரூபாய்க்கு மேலே விலை மதிக்குது, ஓகே ஓகே மதிப்பீடு இருக்கு. ஓகேண்ணா. ஆனால் அந்த ரேட்டு யாரும் கொடுக்க மாட்டேன். ஓகேங்க. கிடைக்கிற ரேட்டு வாங்கிக்குவேன். ஓகே. யாரும் ரேட்டு கம்மியாக கேட்டால் கொடுக்காம இருக்க மாட்டேன். ஓகேங்கண்ணா. கம்மியாக கேட்டால் இருக்கிறதுல அதிகமானது, இங்கே இருக்கிறதுல ப்ரைஸ் அதிகமானது எது சொல்லுங்கள்? இது இது வருது தான் அதிகமாக. இது எண்ணெயிலே ஊற வச்ச மரம். ஓகேங்கண்ணா. எண்ணெயிலே ஊற வச்ச மரம் தான். இதுதான் இங்கே இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்லி. ஆமாம், எண்ணெய் வெறும் எண்ணெய் தான் அது, எண்ணெய் ஊற வச்ச மரம். ஓகேங்கண்ணா. இது பாருங்க, அதான் அங்கே பாருங்க. இந்த அது அது மட்டும் நான் ஒரு கற்றுக்கு பார்த்துக்கிறேங்கண்ணா. லைட்டை பிடிச்சிருங்க. அது எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா இருக்கும்? இது இருக்கும் 12 கிலோ வெயிட்டு. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. சரி, ரொம்ப தேங்க்யூங்கண்ணா. இல்லை, கூப்பிட்டோடனே ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிங்களே, என்னடா இப்படி எடுக்கிறாரு, ஈஸியாக ஃபோன் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நினச்சேன். நான் சும்மா அந்த கார்டு பார்த்து தான் கூப்பிட்டேன். அப்புறம் என்னடா ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சரி வந்துட்டேன். சரிங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. சரி. பைக்கு தான் பேக் வச்சு தான் கொண்டு போகணும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி. அது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட இது பாரம்பரியம் தான். அவர் வந்து சொந்த ஊர் பாலக்காடு, கேரளா. அது வந்து ஒரு கிராமம், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். செமட்டைக்குங்க செம்மையா பேசுனாரு. சின்ன வீட்டில் வச்சு தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்து ஆர்டிக்கல்ல வந்து பெரிய ரீச் ஆயிடுச்சு. நான் அதை பார்த்து தான் லோக்கல் கர்நாடகா, கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஹிந்து ஆர்டிக்கல்ல வந்துருச்சு. அதை வாசிச்சு தான் சரி நேரில் போயிடலான்னு போனேன். செம்ம டைப்புங்க. என்னை வீடியோவெல்லாம் எடுக்க விட்டாங்க. என்னோட பயத்தவே போய்கிட்டாங்க. அவரும் சை டைப்பு தான். அவர் டேரெக்டாக சேல்ஸ் பண்ண மாட்டார், அவராக சேல்ஸ் பண்ண மாட்டார். எல்லா பக்கமும் கொண்டு போய் நீங்கள் தான் அவர்கிட்ட போய் வாங்கிக்கணும். நான் இன்னொரு கட்டை வாங்கியே ஆகணும். அவரே நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எது வாங்கலாம் எது வாங்கலான்னு. அவரே இந்த கட்டை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு கையாலேயே எடுத்து அவரே செலக்ஷன் பண்ணி கொடுத்தது தான். எனக்கு ரொம்ப கொடுக்கவே மனசு இல்லை. ஐயோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் நேதாஜினா இதுக்கு வச்சு வேஸ்ட் பண்ணிடாதனா, ஒர்க் அவுட் பண்ணனா இந்த வீடியோ இதுக்கு அப்புறம் தான் வரும். ப்ளீஸ் எனக்கு இந்த கடலா கட்டை நெக்ஸ்ட்டு ஒன்று வாங்குவோம். அவர்கிட்ட இன்டர்வியூ போயிட்டு செம்மையாக இருக்குங்க. ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. 3 கிலோ தானா அது வெயிட்டு, ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கு. இது பண்ணால் ஷோல்டர்லாம் பயங்கர டைட்டாக இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. செம்ம ஒர்க் அவுட்டுங்க. ஃபுல் பாடிக்குமே நல்லா சொட்டிங்க. அது நிறைய மரத்துல செஞ்சு வச்சிருந்தாரு. விதவிதமா ரகரகமா கருணா கட்டை. அதெல்லாம் வீடியோவில் போடுறேன். முடிச்சல அக்கா. இது ஸ்டார்டிங் 5 கிலோங்களா? ஆமாங்கக்கா. எனக்கு காமிங்கண்ணா. 5 கிலோ அதை எடை போட்டிருக்கு, அதை போட்டு பாருங்க. இது 5 கிலோ தான் நின்று. இது 5 கிலோவா? போட்டு பாருங்க. எப்படி மற்றது? இப்படி எப்படி இவன் இறங்கி இப்ப தூங்கி சரி. அப்படி அப்படியே வச்சு இதோட ஸ்லிப் ஆயிடும். அப்படி. ஓ 5. இது எவ்வளோ 5? 1500 போட்டிருக்குது. ஓகேங்க. நேரம் வச்சு குச்சி சிலம்பம் மாதிரிங்களா அது? ஓகே. இந்த சோல்டுக்கு இப்படி வச்சுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு
எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதாவது இப்ப எல்லாம் வாங்கணும் பின்ன 15 கிலோ இருக்குது ஓகே ஓகே அவ்வளோ வெயிட் நம்ம ஸ்டார்டிங் புதுசா பண்ணலான்ட்டு வந்தது உடம்புக்கு எப்படி இருக்கணும்னா அந்த அளவுக்கு பிடிக்கணும் இதுக்கு இப்படி எல்லாம் தாங்க முடியாது அது வயசானவுக்கு எப்போ 150 வேணா வயசு எப்போ பிடிக்கணும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இது பண்ண முடியும் ஓகே 10 கிலோ இருக்கு ஓகேங்க அது 10 கிலோ ஓகே இது 10 கிலோ நினைக்கிறேன் ஆமாங்க இது வெயிட்டாக இருக்கு ஆமா அதான் அப்ப தூக்குற பார்த்தா தான் தெரியும் பார்க்க சிறுசா தான் இருக்கு தூக்குனா வெயிட்டா இருக்கு அதுதான் தூக்க முடியல ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த கடா தான் நான் வாங்கணும் நெக்ஸ்ட் எனக்கு வாங்குறப்ப வந்து வாங்கிக்கிறேன் நேதாஜி நாளைக்கு என்ன எக்ஸ்பிரஸ் ஆக போறாருன்னு தெரியல. ஆனால் எனக்கு கொடுக்கவே மனசு இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின கரலா கட்டை ஆனால் உங்களுக்காக கொடுக்குறேன்னா ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா டென்ஷன் ஆகி கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் கனவுல நான் வாங்கின காஸ்ட்லியான ஒர்க் அவுட் ஐட்டம் இது மட்டும்தான். மற்ற எல்லாமே ஃப்ரீயாக வந்தது மேலே இருக்கிறதெல்லாம். இது மட்டும்தான் காஸ்ட்லியாக வாங்கினா எனக்காக வாங்கலை. அது நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. கொடுக்குறதுக்கே மனசு வாங்க வேற கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அவர்கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப. சரி விடுங்க. இதால் அவர் ஒர்க் அவுட் பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மாதிரி ஜீனியஸ் தான் ஆளு. நல்லா அறிவான ஆள் தான். ஷார்ட் டெம்பர் திடீர்னு கோவப்படுவாரு. இந்த நல்ல டைப்பு. ஒரு என்கரேஜ் கான்ஃபிடென்ஸ் நல்லா சகஜமா பேசுவாரு. அவருக்கு எனக்கு பிரதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நான் கொடுக்குற நியாயமான இதுன்னு நினைக்கிறதால அவர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சுதான் கொடுக்குறேன். அவர் சும்மா ஷோகேஸில் வச்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நாளைக்கு அவர் புது வீடு பால் காய்ச்சலாரு. சூப்பர் தான். அவர் வந்து இந்தியன் மார்க் கம்பெனி வச்சிருக்கிறாரு. இந்தியன் மார்க் சாஃப்ட்வேர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பண்ணுவார். கண்ட்ரோல் ஐஓடி பேசுகிற நல்லா நாலேஜான ஆள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் டெக் விஷயமான நாலேஜான ஆள் அவரு ஒருத்தர். அவரு தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும். அவரோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணதில்ல. ஆனால் அந்த இது இல்லாமல் பேசுவார். நல்லா சோசியலாக ஈஸியாக எல்லாத்தையும் இருந்தால் ஃப்ரெண்டாகிடுவார். நல்ல டைப்பு. எனக்கெல்லாம் பலதரக்க சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. அவர் கூட போனால் போதும் எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு. நான் வந்த புதுசுலாம் அவரை தான் கூட கூப்பிட்டு போயிடுவாரு. நல்லா சாப்பிட்டு கவனிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். அவருக்கு தான் யோசிச்சு இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். மற்றது புக் கொடுத்தாலும் அவருக்கு படிப்பார். எப்பவுமே இன்ட்ரெஸ்டானது அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அவர் ஃபீல்டுக்கு தேவையானதை படிப்பார். வேற எதுவும் மிக்சி கொடுக்கலாம், கிரைண்டர் கொடுக்கலாம், வாஷிங் மிஷின் கொடுக்கலாம், ஃப்ரிட்ஜு கொடுக்கலாம். ஆனால் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒரே இது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கான கருவியை சாதனத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு முழுசா ஒர்க் அவுட் செஞ்சுட்டு அதான் அவருக்கு கொடுக்கணும். அதனால கவரை கூட பிரிக்காம டிஸ்க்ளோஸ் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நேதாஜினா ஒர்க் அவுட் பண்றீங்க. நன்றி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் முடிச்சு வரதா கிஃப்ட் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நேதாஜி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கட்டையை யூஸ் பண்ணுமாறு நேதாஜி எனக்கு தாங்களுடன் கேட்டுக்கொண்டு கவரவும் இதுதான் மெயின். அண்ணா நீங்க கீழே வந்துருவீங்க.
நீங்க அப்ப வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆணி அடிக்கிறீங்க. ஆணி அடிக்கிறது சொல்லி அல்ல அது கூப்பிடுங்களா ஃபர்ஸ்ட். சுத்துப்பா கோவம் வந்தா இது எடுத்து இது முதல்ல ஒரு 10 நாளைக்கு வெளியில் மேல வைக்கணும். நிறைய பேச வேண்டியது இருக்கு. அவசரத்துக்கு கையில் விட்டுற போகுது.